வீட்டு சாப்பாடு இவ்ளோ டேஸ்டா இருக்கிறப்ப எதுக்காக நம்ம ஹோட்டலுக்கு போனோம்? வீட்டு சாப்பாட்டுல பிரச்சனை வந்தாதான் ஹோட்டல் அவசியமாகும். என்ன ரேணுகா, நான் சொல்றது கரெக்டு தானே? ஒரு பக்கம் நீங்க சொல்றது நியாயம் தோணினாலும் நமக்குன்னு எது விதிச்சிருக்கோ அதுதானே கரெக்டா இருக்கும் தம்பி. நம்ம வீட்டு ருசிக்கு நம்ம நாக்கு பழக்கிக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. அப்படி வரீங்களா நீங்க? டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நாக்க பழகிக்கிறத விட நாக்க விரும்புறத செய்யற ஆளுங்க கிடைக்கிறது ஒரு குடுப்புனான்னு எனக்கு தோணுது. குடுப்புனெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை தம்பி. கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். ஏதோ ஆண்டவன் இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ பேருக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கையில தட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்ல. அடி ஆத்தாடி, விட்டா நீங்க பட்டினத்தார் ரேஞ்சுக்கு இழுத்துட்டு போயிடுவீங்க போல இருக்க. நான்லாம் ருசிக்காக வாழ்றவமா. வாழ்க்கையில எந்த அம்சத்திலையும் ருசியில ஒரு சொட்டு குறைஞ்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் சாதம் போடுங்கம்மா. போதுமா? ரேணுகா, சாப்பாடு சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. எல்லாமே உங்க அத்தை தான் சமைச்சாங்களா? சிக்கன் ஐட்டம் ரெண்டும் அத்தை செஞ்சாங்க. எக் மட்டும் நான் செஞ்சேன். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட ரொம்ப பிடிக்குமோ? ஏன் கேக்குறீங்க? இல்ல, சமைச்சதெல்லாம் இவ்ளோ ருசியா இருக்குதுன்னா சாப்பிடுறவங்க மேல பிரியம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஆஃப் கோர்ஸ். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறேன். நோ நோ நோ, நான் தப்புன்னு சொல்ல வரல. பிடிச்சிருக்குதுன்றது பொதுவான வார்த்தை. எவ்வளவு பிடிச்சிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சிருக்குதுன்றது தான் முக்கியம். தேங்க்யூ. டேய் சுரேஷ், சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த விமலோட நடவடிக்கையும் அவன் பார்வையும் சரியில்லைப்பா. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? பின்ன என்னடா, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ரொம்ப உரிமைப்பட்டவன் மாதிரி ரேணுகா கையில இருந்து சிக்கனை பிடுங்கி சாப்பிடுறான். இதெல்லாம் என்ன நாகரிகம்? அவன் பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலடா. ஏமா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்மா. மனசுக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணமும் விமலுக்கு கிடையாதுமா. அதுவும் போக விமலை பத்தி நானும் ரேணுகாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாம அவர் ஃபாரின்ல இருந்தவருமா. விமல் ரேணுகாவை தன்னோட தங்கச்சி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்படி ரேணுகா கிட்ட உரிமையோட பழகுறாரு. அது உங்களுக்கு தப்பா பட்டிருக்கு. இல்லடா, நீதான் விமலை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அவன் கண்ணுல நேர்மை இல்லப்பா. நீ அவன் கூட பிசினஸ் ஆரம்பிக்கிறது எனக்கு சரியா படல. அம்மா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. விமல் தங்கமான மனுஷம்மா. உங்களுக்கே அது போக போக புரியும். சார், அப்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா? ஓ, கிளம்பலாமே. அம்மா, 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 அப்ப நான் கிளம்புறேம்மா. ரேணுகா, சாப்பாடு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ விமல். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா சமைச்சு போட்டோம். எந்த வீட்லயும் டெய்லி விருந்து இருக்காதுல்ல. அம்மா, டெய்லி விருந்து சமைக்கணும்னு அவசியம் இல்லம்மா. நாம சமைக்கிறதே விருந்தா நினைச்சு சாப்பிட்டா போச்சு. எக்ஸாக்ட்லி. வரமா? வரேன் ரேணுகா. வரமா? வர ரேணுகா. சார், சார், வேணாம் சார், அடிக்கவே சார். வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார், அடிக்கவே சார். சார், சார், தெரியாது சார், தெரியாது சார். சார், சார், தெரியாது சார், அடிக்கவே சார். சார், அடிக்கவே சார். இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். யோ, சார், தொலையா. சார், 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 சார்.
உன் பேர் என்ன? டேய் கேக்குறேன்ல, உன் பேர் என்ன? என்ன பண்ணிட்டு உள்ள வந்த நீ? ஏய் என்ன திமிரா உனக்கு? கேக்குறேன்ல, என்னடா பண்ணிட்டு உள்ள வந்த நீ? இங்க பாரு, மூடிக்கிட்டு பேசாம இரு. ஏய், என் பேரு சந்திரா. நான் வரதனோட ஆள் தான், தெரியுமா? நீ வரதுனால அப்ப நம்பாலியா நீ? இங்க பாரு, வாய மூடிட்டு பேசாம இருக்கியா? நீ வாட்டுக்கு மாட்டிக்கிட்டு உள்ள வந்து உக்காந்துட்ட. அங்க இருக்கிறவனுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? முண்டம் முண்டம். எல்லாம் தலையெழுத்தியா? அன்னைக்கு எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டானுங்க, என்ன மட்டும் பிடிச்சிட்டாங்க. அது சரி, வரதனை எதுக்கு உன்ன உள்ள அமிச்சாரு? சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, ரெஸ்ட் எடுக்கியான்னு பார்த்துட்டு வர சொன்னார். அருவி கட்ட முண்டம். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணிருக்கியா? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? நான் என்னப்பா பண்ண முடியும்? ஜெயில உட்காந்து யோசிக்கத்தான் முடியுது, தப்பிக்க எந்த வழியும் இல்லப்பா. தப்பிச்சாகணும். வரதன் பேரு எதுவும் சொல்லலையே? சத்தியமா சொல்லலப்பா. நான் செத்தாலும் அதை சொல்ல மாட்டேன். இன்ஸ்பெக்டர் என்னை போட்டு என்ன அடி அடிச்சாரு தெரியுமா? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாருப்பா. சொல்லவே இல்லையே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட. நான் 7 வருஷமா வரதனகிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் நில்லுனா நிற்பேன், ஓடுனா ஓடுவேன், குதினா குதிப்பேன், சாவுனா செத்து போயிடுவேன். அது சரி, இது வரைக்கும் உன்னை நம்ம கேங்ல பார்த்ததே இல்லையே. எந்த ஏரியா நீ? நான் சொல்றேன்டா. இப்போ உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுல? எப்படி இருக்கு நம்ம ஐடியா? வெல் மிஸ்டர் சூர்யா, நானே இதை எதிர்பார்க்கல. என்னடா இவ்வளோ அடி அடிச்சும் வாயை திறக்க மாட்டானேன்னு பார்த்தேன். நீங்க ஈஸியா ஒரு வேலையை செஞ்சு இவன் வாயிலிருந்து உண்மையை வர வச்சிட்டீங்க. எனக்கு இது போதும் சூர்யா. இவன் பேசுனதை வச்சே அந்த வரதனை அரெஸ்ட் பண்ணிடுவேன். இதுக்கு மேல எவன் என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். அப்புறம் பட்டுமா? வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு. உங்க வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. ஓகே பட்டுமா? அப்ப நான் வரேன். தேங்க்யூ சந்திரன். அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே சூர்யா, நீங்க கிளம்புங்க. மிச்சதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். டேக் கேர். யோ அந்த லத்திய குடியா. ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி. நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. ஹலோ ஐயா, நான் வின்சென்ட் பேசுறேன் ஐயா. நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம இடத்துல தான். ஏன், என்ன விஷயம்? ஐயா உடனே நீங்க கிளம்பி போயிடுங்க ஐயா. போலீஸ் உங்களை தேடி வருது. யோ, நீயே ஒரு போலீஸ் தானையா? அதை விட்டுட்டு யாரோ வர மாதிரி சொல்ற? நிலைமை புரியாம பேசாதீங்க ஐயா.
மணல் கொள்ளையில சம்பந்தப்பட்டது நீங்களும் உங்க ஆளுங்களுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டரும் ஒரு டீமும் தேடி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நேரா உங்க இடத்துக்கு தான் வராங்க. தயவு செஞ்சு சொல்ற பேச்ச கேளுங்க. நீங்க அங்க இருக்காதீங்க. என்னையா சொல்ற? யாரு காரணம் இதுக்கு? ஐயா, சூர்யான்னு ஒரு ஆளு அந்த ஆரையோட டீம்ல தான் அவனும் வேலை பார்க்கறான். அவன் தான் காரணம். அவன் தான் உங்க பேரை சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா மாட்டி விட்டுருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த சூர்யா யாரு, எங்க இருக்கா, எல்லா டீடைலும் விசாரிச்சு வையே. அப்புறம் நான் போன் பண்றேன். முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புங்கய்யா. நீங்க அங்க இருந்த ஆபத்து. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1/2 hourல இன்ஸ்பெக்டர் அங்க வந்துருவாரு. யோ, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. டேய், நம்மள போலீஸ் தேடிட்டு இருக்கு. நம்ம இங்க இருக்க கூடாது. உடனே கிளம்பணும். வண்டி எடுங்க, கிளம்பி போவோம். என்ன சார் இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எனக்கு இதை செய்ய தெரியாதா? அந்த வரதம் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சு நிறுத்துறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது எனக்கு. அதை நான் செஞ்சேனா? இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சாரி சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சட்டத்துக்கு விரோதமா நான் எதுவும் செய்யல. வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சம்பளம் என்ன சார் சம்பளம்? உசுறு தான் முக்கியம். இது புரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என் மேலேயே கையை வைக்கிறான். அதே மாதிரி உங்க மேலேயும் கையை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார். அந்த வரதை இதை செய்யக்கூடியவன் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் தான் என்ன கொலை பண்ணி சாகணும்ன்றது இல்ல சார். ஒரு மனுஷனுக்கு சாவு எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் வரலாம். ஏன் வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் சாவு வரதான் போகுது. அதுக்காக வாழ்நாள் முழுக்க நம்ம சாவுக்காக பயந்துட்டு இருக்க முடியாது. இத பார் சூர்யா, தயவு செஞ்சு என்கிட்ட தத்துவம் பேசாதீங்க. சாவை நினைச்சுக்கிட்டு வாழ முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா வாழ்ற நேரத்துல சாவை பத்தின நினைப்பு யாருக்குமே நல்லது கிடையாது. சாரி சார், என்னால இப்படிதான் இருக்க முடியும். என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். எனக்கும் அந்த வரதனுக்கும் எந்த பர்சனல் ரிவெஞ்சும் இல்லை சார். இன்ஃபேக்ட் நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்காதனால தான் நான் எடுக்க வேண்டியதா போச்சு. அன்னைக்கே பார்த்தேன் சார், அவன் உங்க வீட்டுக்கு வந்து மிரட்டும் போது நீங்களும் மேடமும் எப்படி பயந்தீங்கன்னு. உங்களை சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். என்னோட ஒர்க்ல நான் சின்சியரிட்டி, டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை காமிச்சு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், எனக்கு அந்த வரத மேல எந்த பயமும் இல்ல. நான் பயப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், என் மனசாட்சிக்கு மட்டும்தான். உங்க வயசு உங்களை இப்படி பேச வைக்குது. வாழ்க்கை நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும். நான் பயமுறுத்துறதா மட்டும் நினைக்காதீங்க. பட் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வரதா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நீங்க தான் இந்த காரியத்தை பண்ணீங்கன்னு தெரிஞ்சா நிச்சயமா அவ சும்மா இருக்க மாட்டான். உங்களை ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். உங்களை தேடி ஆளுகளை அனுப்புவான். இல்ல அவனே வருவான். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். கொலையே பண்ணக்கூடியவன். என் கவலையெல்லாம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். மற்றபடி உங்க சின்சியாரிட்டி மேலேயோ உங்க டெடிகேஷன் மேலேயோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவுமே ஆகாது சார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட நாள்ல இருந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சார். நாளையில இருந்து இந்த மாதிரி எந்த கேஸ் வந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளவு பேருக்கு சார் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும்? சோ கிடைச்சிருக்கிற இந்த வேலையை நேர்மையா பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஒரு நிமிஷம். சார், என்னாச்சு சார்? வரதன் தப்பிச்சிட்டான் சூர்யா. இங்க பாருங்க, நாம இனிமே இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தன்னை பிடிக்க போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சு அவன் தப்பிச்சிட்டாங்கிற போது காட்டி கொடுத்தது யாருன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் உங்களை சும்மா விட மாட்டான் சூர்யா. தயவு செஞ்சு இப்பவே வீட்டுக்கு கிளம்புங்க. சார், நீங்க ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகி பயந்துகிட்டு இருக்கீங்க? அவன் என்ன சார் நம்மள பண்ணிட முடியும்? நான் சீனியர். திஸ் இஸ் மை ஆர்டர். டு வாட் ஐ சே. சூப்பருங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. உங்க தைரியம், துணிச்சல், சின்சியாரிட்டி, ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணுங்கிற ஆட்டிடியூட், இதெல்லாம் எல்லாருக்கும் வராது சூர்யா. என்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காருன்னு
மேடை போட்டு சொல்லணும் போல இருக்கு. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குமா? இவன் பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு நீ சொல்ற. ஆனா இவன் யாரோட மோதிட்டு வந்திருக்கான், யார பகைச்சுக்கிட்டு வந்திருக்கான், இதனால என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? ஒன்னும் வராதத்த. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு பண்றவன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிட முடியுமா? நம்ம சம்பளம் வாங்குறோம் இல்லையா, பாக்குற வேலைக்கு நியாயமா இருக்க வேண்டாம். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு வெறும் சந்தோஷப்பட்டா மட்டும் பத்தாது. நாம பண்ற வேலையை அடிக்கடி நாம செக் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு நல்லது. அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. இவ்வளவுக்கும் மூல காரணம் அந்த வரதன் தான் சொல்லி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போலீஸ் கஸ்டடியில ஒப்படைச்ச. அதை மீறியும் அவன் வெளியே வந்துட்டான்னு நீ தானே சொல்ற? அப்பா, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. வரதன் தான் மூல காரணம்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ அவனை கூடிய சீக்கிரத்திலே பிடிச்சிருவாங்க. என்ன வருதுன்னு என்னமோ போ. ஆனா அம்மா சொல்ற மாதிரி எனக்கு இது பயமா தாண்டா இருக்கு. பொறுக்கி பசங்களுக்கு நியாய அநியாயம் எதுவுமே தெரியாது. அவங்க வேலைக்கு யாரால பிரச்சனை வருதோ அவங்கள ஏதாவது செஞ்சிடலாம் தான் பாப்பாங்க. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சூர்யா. வனிதா, நீ என்னை பத்தி கவலையே படாத. கண்டிப்பா நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுது. இதை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். செலிப்ரேட் பண்றதா? டேய், உனக்கு ஒண்ணு ஆகாம இருந்தாலே செலிப்ரேஷன் தான்டா. ஒன்னும் ஆகாதத்த. திரும்ப திரும்ப நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்ல. சூர்யா தப்பா எந்த காரியமும் பண்ணவே இல்ல. ஐயோ, இவன் தப்பு பண்ணிட்டான்னு நான் சொல்ல வரலமா. இவன் நல்ல காரியம் தான் பண்ணிருக்கான். ஆனா பாதிக்கப்பட்டவனுக்கு இது வலிக்கும்ல. அவன் சும்மா இருக்க மாட்டானே, அதத்தாமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வனிதா, எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். வீடு ரெடி. எப்ப நாம பால் காய்ச்சலாம்? சூப்பருங்க மாப்ள. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க மாப்ள. சந்தோஷமா இருக்கு. ஏமா, நாளைக்கு நல்ல நாள் தானே? நான் தாங்க மாப்பிளைக்கு நல்ல நாளே பார்த்து வச்சிருக்கேன். நாளன்னைக்கு சித்த யோகம் 7 மணிக்கு பாலை காய்ச்சிடலாம். வீடு பிரமாதமா இருக்குது மாமா. அந்த ஏரியால அப்படி ஒரு வீடு கிடைக்க நாம நிச்சயம் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். வெரி குட். நல்ல காத்து, நல்ல வெளிச்சம், எங்க 2 பேருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சூர்யா, நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா வரணும். கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பா வந்துடும். ஒரு நிமிஷம். சரி வாங்க மாப்பிள, சாப்பிடலாம் வா. ஹலோ. ஏய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? நீ யாரா? நான் யாருன்னு தெரியல உனக்கு? வர்றதுன்னு சொன்ன புரியுமா? மணல் கொள்ள சக்கரவர்த்தின்னு சொன்ன புரியுமாடா? ஏய், என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டா வேணும். உன்னோட உசுறு வேணும்டா. என்ன தெனாவிட்டு இருந்த என்ன போலீஸ்ல மாட்டி விட பார்த்திருப்ப. முடிஞ்சுதா? புடிச்சாங்களாடா என்ன? சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டிட்டு போறவன்டா நானு. வெறும் 4 போலீஸ்காரங்க என்ன பிடிக்க வந்தா பெப்பரப்பன் மாட்டிக்கிட்டு நான் கம்பி அணுவேன் நினைச்சியா? ஏய், நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ செய்யறதெல்லாம் தப்பு. சட்டப்படி நீ தண்டனை அனுபவிச்சே தான் தீரணும். நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன். அதை தவிர்த்து உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. எனக்கும் இல்லடா. ஆனா எதையும் சொல்லிட்டு செய்யறதாண்டா என்னோட வழக்கம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. வாழ்க்கையில முதல்ல என் பேரை ஒருத்தன் போலீஸ்ல புகாரா கொடுத்து என்ன தேட சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நான் என்னோட ஸ்டைல்ல மரியாதை செய்யணும்ல. புரியலையா? சாவு சாவுதான்டா உனக்கு பரிசு. என்னைக்கடா உன்னோட நாள முடிஞ்சதுடா உன்னோட கதை. இங்க பார், இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. என் நெஞ்சில நேர்மை இருக்குடா. செய்யற வேலையில சுத்தம் இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைக்கிறவன்டா நான். சட்டத்துக்கு புறம்பா நீ இல்ல. எவன் பண்ணிருந்தாலும் நான் இதத்தான் செஞ்சிருப்பேன். தம்பி, நல்லா தான் பேசுற. ஆனா பாவம், நாளை என்ன ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உனக்கு புரியல. கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும்.
இப்ப போனை வை. ஹாய் விமல், வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. அம்மா ரேணுகா, இங்க பாருங்க யார் வந்திருக்கானே. அம்மா, என்னுடைய வைஃப் வனிதா. வணக்கம். சுரேஷ், ஒரு வழியா வீடு பார்த்தாச்சு. நாளைக்கு பால் காய்ச்சறோம். நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். இன்வைட் பண்ணிட்டு போலாம் தான் நாங்க வந்தோம். குட், நல்ல விஷயம் விமல். கண்டிப்பா நாங்க எல்லாருமே வந்துடுறோம். விமல், கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்ககிட்ட நான் ஒன்னு காட்டணும். எனிதிங் சர்ப்ரைஸ்? சேச்சே, சர்ப்ரைஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு பிசினஸ் பிளான் நைட் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்து அங்க நீங்க பாக்குறத விட இப்ப நீங்களே இங்க வந்திருக்கீங்க. இங்கேயே ஒரு பார்வை பார்த்துட்டீங்கன்னா ஃபர்தரா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ல, அதுக்காக தான். ஓஎஸ், பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். யா. வனிதா, காஃபி எடுத்துட்டு வரட்டா? இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரேணுகா. நீ போமா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. வனிதா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வருஷக்கணக்கா வெளியூர்ல இருந்துட்டு வந்தவர்னு ரேணுகா தான் சொன்னா. பல வருஷம் வராம இருந்த புருஷன் இப்ப திரும்பி வந்திருக்கிறாருங்கிறப்போ அவரை பத்திரமா பாத்துக்கணுங்கிற பொறுப்பு உனக்கு இருக்க வேண்டாமா? ஏன் பொறுப்பு இல்லாம என்ன? எல்லாமே சரியா தானே போய்கிட்டு இருக்கு. எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா எதுவுமே சரியில்லாம போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னடா இப்படி பேசுறாளேன்னு என்ன தப்பா நினைக்காத. உன்கிட்ட சொல்லணும்னு நான் கொஞ்ச நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தற்செயலா இன்னைக்கு நீயே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சொல்லிடலாமேன்னு தோணுச்சு. எனக்கு நீங்க பேசுறது புரியல. என் வீட்டுக்காரர்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன் வீட்டுக்காரர் தான் பிரச்சனை.